இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 10 என்கிற சிறப்பு எண்ணை சம்பந்தப்படுத்தி நாம் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிளம்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டா உடனே இதோ 10 நிமிஷத்துல கிளம்பிடுற அப்படி சொல்லுவோம். 10 அப்படிங்கிறது ஒரு கொஞ்ச காலத்தை, ஒரு ஷார்ட் டைம் அப்படி குறிக்கிறதா இருக்கு. இவ்வளவு நேரமும் கிளம்பாம இருந்ததுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி ஒரு செகண்ட்ல கிளம்ப வைக்கிறதுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர்றதா அந்த 10ங்கிறது. அதோடைய அம்சம் அப்படி இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தானியேல்ல இருந்து பார்க்க போறோம். தானியேல் முதல் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் இருக்கு. அங்க தானியேல் அவனோட கூட அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நேபுகாத்நேச்சாரால பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள். அவங்க எல்லாம் அவர் வந்து தனக்கு வேலைக்காரர்களா இருக்கும்படி, தன்னுடைய சமூகத்திலே சேவிக்கும்படி நல்ல திறமை உள்ளவங்க, அழகானவங்க, ஞானம் உள்ளவங்க, அறிவில் சிறந்தவங்க, மாசு இல்லாதவங்க, அப்படி நிறைய குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணியாக்கும் இவங்க 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்தையருடைய பாஷையை கற்றுக் கொடுக்கணும். அவங்க அதுல கற்றுக்கொண்டு இவருக்கு ராஜ அரண்மனையில தனக்கு வேலைக்காரர்களா சேவகம் பண்ணணுங்கிறது இவருடைய காரியம். இப்போ ராஜா இவர்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. தான் உண்ணுகிற போஜனம் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 5வது வசனத்தை பாருங்க. முதல் அதிகாரம் தானியேல் 5வது வசனம். ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்தினாலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். 3 வருஷம் ராஜா சாப்பிடுற சாப்பாடு, ராஜா பானம் என்ற திராட்சரசம் இத கொடுத்து 3 வருஷம் வளர்த்து அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இங்க ஒரு கட்டளை, 3 வருஷத்துக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை. இந்த கட்டளைய இது வந்து தானியேலால அக்செப்ட் பண்ணிக்கிட முடியல. ஏன்னா ராஜா உண்ணுகிற போஜனம், ராஜா பானம் பண்ணுகிற காரியம் எல்லாமே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. அந்நிய தெய்வங்களுக்கு அது படைக்கப்பட்டு பின்பு தயாரிக்கப்படுகிற உணவு. அதை கர்த்தருடைய பிள்ளையாகிய தானியேலும் அவருடைய தோழர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவங்க உறுதியான தீர்மானம் பண்ணிட்டாங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. இது சாப்பிட்டா தீட்டுப்பட்டு போவாங்க, தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு இருதயத்துல தீர்மானம் பண்ணி பிரதானிகளின் தலைவனிடத்துல கேட்டுக்கொள்றாங்க. எங்களுக்கு தயவு செய்து நீங்க வந்து பருப்பு முதலான மரக்கறி உணவே தாங்க, இது வந்து எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அந்த பிரதானிகளோட தலைவர், ஒருவேளை ராஜா வந்து பார்க்கும்போது நீங்க ராஜ சமூகத்துல ராஜ உணவை சாப்பிடுற மற்றவங்க முகத்துக்கும் உங்க முகத்துக்கும் வித்தியாசம் இருந்து நீங்க டல்லா தெரிஞ்சீங்கன்னா என்னைய ராஜா சிரச்சேதம் பண்ணிடுவாரே அப்படின்னு சொல்லி அந்த பிரதானி பயப்படுறாரு. அப்போதான் தானியேல் சொல்றாரு, ஒன்னல்ல 10 நாள் பாருங்க, 10 நாள் சோதித்து பாருங்களேன். 3 வருஷம் சாப்பிடுறதுக்கு கட்டளை, 10 நாள் சாப்பிட்டு பாரு, எங்களை வந்து சோதிச்சு பாரு அப்படின்னு தைரியமா தானியேல் சொல்றாரு. அந்த பிரதானிகளின் தலைவனும் அத கேட்டுக்கிறாரு. அவங்களுடைய இத கேட்டு அவங்களுக்கு புசிக்கிறதுக்கு ராஜ போஜனத்தை அவாய்ட் பண்ணிட்டு பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுக்கறதுக்கு இவர் சம்மதிச்சிடறாரு. 10 நாள் கழிச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க முகத்தை. ராஜ சமூகத்துல இருந்து ராஜ போஜனம் சாப்பிடறவங்களை விட இவங்க முகம் களையா இருக்கு, புஷ்டியா இருக்கு, அழகா இருக்குன்னு அந்த பிரதானி அப்படியே எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. நீக்கி வைத்து, எதை நீக்கி வைத்து, அவர்கள் வந்து புசிக்கிறதுக்கு கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து. அங்க என்ன கட்டளை, இங்க என்னன்னா 10 நாள்ல அந்த சாப்பாடே நீக்கியாச்சு. அந்த கட்டளையவே பாருங்க தூர தள்ளியாச்சு. அந்த அளவுக்கு 10 நாளுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். அதுவும் பாதாதுன்னு அவங்க இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து விசேஷித்த சாமர்த்தியத்தை கொடுத்ததுனால மற்றவர்களை பார்க்கிலும், அதாவது அவங்களுடைய பாபிலோன் தேசத்துல இருந்த மற்ற எல்லா ஞானிகளை பார்க்கிலும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க, தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் 10 மடங்கு சமர்த்தரா இருக்கிறாங்க.
எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த 10 நாள் செஞ்சிச்சு. 10 நாள் தான் பாருங்க, 10 நிமிஷம் தான் அந்த செய்தியை கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லணும்ல. அது மாதிரி அப்படியே போற போக்குல எதையும் சொல்லணும். 10 நிமிஷம் தான் செய்தியை போட்டு கேளுங்க. அது மாதிரி 10 நாள் தான் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. பாருங்க, உங்க பேர்ல என்ன தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது, உங்க பேர்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது. நீ இப்படிதான், உன்னுடைய வேலை இப்படிதான், நீ 3 வருஷம் இப்படிதான் வேலை செய்யணும், 3 வருஷம் இந்த மாதிரி நோயினால இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும், இப்படின்னு எந்த எழுத்து உங்களை குறித்து கட்டளையிடப்பட்டிருந்தாலும், எழுதப்பட்டிருந்தாலும், மருத்துவரால் எழுதப்பட்டிருந்தாலும், அல்லது வேற எந்த விஷயத்தினால நீங்க இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க விரும்பத்தகாத அல்லது நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்மானம் உங்கள் பேரில் எழுதப்பட்டு இருக்குமானால், இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, 10 நாளில் அந்த கட்டளையும் அந்த தீர்மானத்தையும் மாற்றி போடும்படியாய் கர்த்தருடைய வல்லமை வேலை செய்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இப்படிதான் உங்க சாப்பாடு, இப்படிதான் உங்க வேலை, இதுதான் உங்க சம்பளம், இதுதான் உங்க வாழ்க்கை, இனிமேல் வருஷ கணக்கா இப்படிதான், இனிமேல் வருஷங்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரில எந்த கட்டளை எழுதப்பட்டு இருந்தாலும், இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, 10 நாளில கர்த்தர் சகலத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டு அவருடைய கண்களில் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணி வித்தியாசமான கோணத்திலே உங்களை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் ஒருவேளை இன்னொரு அடிக்ஷனுக்குள்ள, இன்னொரு மெடிசினோட அடிக்ஷனா இருக்கலாம், அல்லது ஒரு நோயோட அடிமைத்தனமா இருக்கலாம். எந்த ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாக, பரிபூர்ண சுகம் பெற்றவர்களாக, பரிபூர்ண விடுதலை பெற்றவர்களாக உங்களை மாற்றும்படி கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேலின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். கட்டளைகளை மாற்றி போடுகிற தேவன், 10 நாளிலே காரியங்களை மாற்றி போடுகிற தேவன். அதுக்கப்புறம் பாருங்க, ஃபுல்லா எந்த இடத்துலயுமே ராஜா கட்டளை இட்டாருனோ, தானியேல் அதுபடி செய்தாருனோ, தானியேல் ராஜாவுக்கு வேலைக்காரனா இருந்தாருனோ பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதிகாரி ஆயிட்டாரு. தானியேல் தான் மாகாணத்துல பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டு ராஜா எந்த விதத்திலையும் அவருக்கு எந்த காரியத்திலும் குறைவு வைக்கல. ராஜா அதுக்கப்புறம் எந்த கட்டளையும் கொடுக்கல, அவருக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்படி 10 நாளில காரியங்களை மாற்றி கொடுத்த தேவனை நாம் சேவிக்கிறோம். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தேவனாகி கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்கள் இன்றைக்கு நம்ம உள்ளத்திலே ஒரு உறுதியான தீர்மானம் உள்ளவர்களா இருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நம்புவதற்கு, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உறுதியான மனதுடையவர்களா இருப்பீர்களானால் உங்களோட பூரண சமாதானம் இருக்கும். உங்கள் பேரில் இதுவரைக்கும் எழுதப்பட்ட எழுத்து அல்ல, புதிதாக 10 நாளிலே மாற்றி எழுதப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 3 வருஷம் இதுதான் சாப்பாடு, இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருந்த ராஜ கட்டளையை கூட ஆண்டவரே 10 நாள்ல நீங்க மாற்றி போட்டீங்க தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கவும், அதன் பின்பு தானியேல் எல்லாவற்றையும் குறித்து கட்டளையிடக்கூடிய அளவுக்கு அதிகாரமுடையவனா இருக்கவும் நீர் அவனை மாற்றினீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை உண்மையான உள்ளத்தோடு உம்மை தொழுது சேவிக்கிற, உம்மை தொழுது கொள்ளுகிற, உம்மை பற்றி கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே, யாரோ ஒருவர் விரோதமான எழுத்தை எழுதியிருந்தாலும், விரோதமான நோட்டீஸ் எழுதப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகள் ஆண்டவரே விரோதமாய் எழுதப்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே மாறி போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகி அப்பா, அந்த கையெழுத்தை நீர் மாற்றி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அந்த கட்டளையை நீர் நீக்கி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்க விதத்துல உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.